மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறாருன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேன், வழக்கு பதிவு செய்வேன், சிறைக்கு அனுப்புவேன். இந்த அதிகாரத்திற்கு தான் இதுதான் பிரச்சனையே. வர வரைக்கும் எல்லாம் நல்லா பேசுவானுங்க. சின்னதாக அதிகாரம் கிடச்சின்னு வச்சுக்கிறேன், அதை வச்சு ஆடுறது, தலக்கணம் பிடிச்சி உச்சத்துக்கு போகிறது. சும்மா இருக்க மாட்டாமல் சாதாரண ஊழியர் இருப்பாங்க, அவன்கிட்டலாம் போய் அதிகார தோரணையை காட்டுறது இந்த ரமேஷ். அதுக்கு 4 பேர் ஃபயர் விடுறது. கேட்டால் பதில் சொல்லணும், பதில் சொல்லலாம் ஓடி போய் நின்றுக்கிட்டு என்னையவே கேள்வி கேட்குறியா, ஒன்று வழக்கு பதிவு செய்வேன். அந்த தோரணைக்கு வந்துடுறாரு யார் ரமேஷ். அதனால தான் கேட்ட கேள்வியை விட்டுட்டு நேராக போய் வழக்கு பதிவு செய்வேன், அதை பண்ணுவேன். நீ வழக்கு பதிவு செய்யி நான் சொல்கிறேன், நீ செய்யி, ரொம்ப உத்தம வழக்கு பதிவு செய்யி. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு பதில் சொல்லு நான் சொல்கிறேன். பதில் சொல்ல துப்பு இல்லை, வழக்கு பதிவு செய்வேன், சிறைக்கு அனுப்பேன். மிரட்டலா? இந்த மிரட்டல் தோணி எங்கே தெரியுமா வருது? ஓட்டு கேட்குற வரைக்கும் நல்லா இருந்த அந்த ரமேஷ் சொல்லியிருந்தாலே, இந்த ஆள் பதவிக்கு வந்து அடுத்த நிமிஷம் பின்னாடி 4 பேர் நடக்க விட்டு ஒரு முன்னாடி நடக்கிறது. இவர் மனசுல பெரிய தாதாவாயிட்டான் மனுஷன். அன்னைக்கு முதல் நாள்லேருந்து பார்க்குறேன், வேற எந்த அமைச்சரும் இவ்வளோ தலக்கணம் பிடிச்ச ஆளி நான் பார்க்கல. திமிரு உச்சத்தில் நான் தாண்டா உலகத்தில் பெரியவன் அப்படின்ட்டு ஒரு மோசமான ஒரு மனநோயில் சுற்றிக்கிறார் இந்த ரமேஷ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி வச்சுக்கிறேன், வேற கதை வேற. இதில் தவறான நபர்கள் யார் நபர்களோ, இதில் யார் குற்றம் புரிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் சிறைக்கு அனுப்பின்னு சொன்னது அது வேற. என் மீது அவதூறு பரப்புறியா? கேள்வி கேட்ட அவதூறா? அவ நீ வழக்கு போடு. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 கேள்வி கேட்குறேன், அதையும் பதில் சொல்லு. அது என்ன அப்படின்னா, இன்னும் இந்த கரூர் 3000 ஏக்கர் இல்லையா, அது வரல, அதுதான் அடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இது எல்லாம் கூட்டுக்கலான வேலை பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம உட்காந்து நம்ம துறை அமைச்சர் கொஞ்சமாவது பொறுப்பாக பதில் சொல்ல மாட்டாமல் அதுக்கு பொறுப்பாக நடவடிக்கை எடுக்க வக்கு இல்லை. மிரட்டலா? இப்போ நான் கேட்குறேன், முதலாவது ஒரு ஆதாரம் வைக்கிறேன், அதை பாருங்க. இந்த ஆதாரம் பார்த்துட்டீங்களா? இது என்ன அப்படின்னா, பழனி அருகே இருக்கக்கூடிய இந்த 1.4 ஏக்கர் 100 கோடி மதிப்பான நிலம், இதான் பஞ்சாயத்து. இதில் நேற்று சில ஆவணங்கள் வெளியிட்டோம். அந்த ஆவணங்கள் என்ன நம்ம தெரிஞ்சதுன்னா, இந்த மாதம் 6ஆம் தேதி பதிவுப்பட்டிருக்கு 2 நபர்களுக்கு. ஆனால் அந்த சொத்து கோவில் சொத்து. அந்த கோவில் சொத்துன்றதுக்கு போன வருஷம் தான் அது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அதையும் மீறி வேலை பார்த்துருக்காங்க. இந்த வேலையை பார்த்தது எப்படி? அந்த வேலை பார்த்தது தப்புனா அந்த தப்பை தட்டி கேட்க வேண்டிய அதிகாரி மாரிமுத்து, இது கோவிலுடைய இணை ஆணையர். அந்த ஆளை ப்ரொமோஷன் கொடுத்து சென்னை கிளப்பிட்டாங்க. இது எல்லாம் தெரியாமல் இருந்துச்சா நம்ம கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை விட்டுட்டு இந்த ரிஜிஸ்டார் இருக்கார் இல்லையா, அந்த சார் பதிவாளர், பத்திர பதிவாளர், அவரை மட்டும் கைது பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். இந்த கவர்மெண்ட் இதே வேலையாக போச்சு. நம்ம நேற்றே சொன்னோம், ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுக்க அதுக்கு ஒருத்தர் மட்டும் பலிகடா வாங்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறது. நான் சொல்கிறேன், அந்த பத்திர பதிவு செஞ்சாலே அந்த ஒரு நபர் குற்றவாளி அல்ல, இங்கே ஒரு பெரிய கேங்கே இருக்குது. இப்போ ஒரு புகைப்படம் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா 2ஆம் தேதி, இதே மாதம் 2ஆம் தேதி இந்த ப்ரொமோஷன் ஆகி சென்னை போயிட்டார்ல மாரிமுத்து, அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நாங்கள் இன்னும் 2 எவிடன்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா வெளியே வந்தால் தான் இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் உடைக்க முடியும். மொத்தம் அப்படி வச்சுக்கோங்க, ஐடியா யோசிச்சுருவாங்க. நீங்கள் கொஞ்சம் எவிடன்ஸை வச்சுக்கிட்டே ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்களே, அதோட வேலை முடிஞ்சு போச்சா நம்ம பேசக்கூடாது. அதுதான் இந்த ஆதாரம். அது என்ன அப்படின்னா, 2ஆம் தேதி மாரிமுத்து எழுதியிருக்காரு. என்ன எழுதுறாரு? இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை பதிவுக்கான விஷயங்களில் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்னென்னா, கடமைக்கு சரி நம்ம கிளம்ப போகிறோம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கடமைக்கு நம்ம பிறையில் பிரச்சனை தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு வேகமாக மாவட்ட பத்திர பதிவாளர்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டு ஓடிப்பிட்டாங்க. ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, வீட்டை பற்றி கிளம்பிட்டா வச்சுக்கோங்க, யார் சென்னை பக்கத்து. அப்போ பதிஞ்சது எப்போ? பதிவு தேதி நடந்தது 3ஆம் தேதி. அதாவது கரெக்டாக பதிவுக்காக முந்தின நாள் இது தெரிஞ்சிருக்கு, அலர்ட் ஆகிருக்காரு. இது புரியுதா? அதனால லெட்டர் இருக்கேன். 3ஆம் தேதி வேலையை பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் தேதி பதிஞ்சு முடிச்சிருக்கேன். அப்போ இவர் எழுதிட்டு நம்ம கடை முடிஞ்சு போச்சுன்னு அந்த 6ஆம் தேதி வாங்குறல 9ஆம் தேதி ஐயா சென்னை போயிட்டார் ப்ரொமோஷன் ஆகி. சரியா? அப்போ இந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அதிகாரி ஒரு லெட்டர் எழுதிருப்பானா, அதுக்கு ஒரு காப்பியும் கண்டிப்பாக அமைச்சரை கொடுத்துருப்பாரு. ஏன் 100 கோடி ரூபா சொத்து, இந்த சொத்தை இப்போ கிரயம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த இவர் ஆணையரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, 100 கோடி சும்மா இல்லை, அது அமைச்சரும் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும். அப்போல்லாம் இருந்துச்சு வெளியே எங்கே போனேன், எங்கே கிளம்பே ரமேஷை. அப்போயெல்லாம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஓடி வந்த மாதிரி தெரியலையே, அப்போல்லாம் இந்த விஷயத்தை வெளியே வந்த மாதிரி தெரியலையே. எல்லா பேரும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்து மக்கள் கட்சியில் ஆரம்பித்து அந்த மட சம்மந்தப்பட்ட அக்கறையாக இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் வேகமாக அந்த நடவடிக்கை எடுத்து சுற்றி தீர நீ நடவடிக்கை எடுக்கவே இல்லை. உனக்கு வந்து நீ நடவடிக்கை எடுக்கலை. நான் சொல்கிறேன், திருச்செந்தூரில் இன்ன வரைக்கும் வசூல் நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க. எங்கே நடவடிக்கை எடுத்து சொல்லி பார்ப்போம். ஊரில் செய்தி பரப்புறது, நான் பெரிய யோக்கியன், நான் பெரிய நடவடிக்கை எடுப்பேன், உண்மை கிடையாது. வேலை பார்க்குறதுக்கு துப்பே கிடையாது. எப்படி 100 கோடி ரூபா சொத்து
அது ஆணையர், அந்த கோவிலுக்கான ஆணையரை இணை ஆணையரை எழுதிட்டு போறாரு. அதை மீறி நடவடிக்கை எடுக்காம சுத்தி தெரிஞ்சிருக்க, நீ ரீல்ஸ் போட்டு சுத்தி தெரிஞ்சிருக்க, மக்களெல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ நடவடிக்கை எடுத்து பாயிர. இப்போ அடுத்த கேள்வி அது என்ன அப்படின்னா, இப்போ அனுப்புனார்ல, அப்போ இதில் யார் யார் குற்றவாளி? இதுதான் நம்ம கேள்வியே. ஒரே ஒரு பத்திர பதிவு செஞ்ச நபர்களே, அந்த பத்திர பதிவாளர் மட்டும்தான் குற்றவாளி, பிடிச்சி போயிட்டாங்க, அதோட கேஸ் க்ளோஸ். அப்போ இது யாருக்குமே தெரியாமல் அவருக்கு கூட தெரிஞ்சு நடந்துச்சு அப்படிதானே? நான் சொல்கிறேன் அது பொய். அந்த கேள்வியை வலுக்குது. இந்த ஆள் ப்ரொமோஷன் ஆகி போனார் இல்லையா, அதான் முதல் அங்கே தான் பெரிய டவுட்டு ரமேஷ் மீது வருது. இவருக்கு எந்த அடிப்படையில் நீ ப்ரொமோஷன் கொடுத்தீங்க? அதுவும் அந்த வேலையை பார்க்க வேண்டிய விஷயத்தில் அவர் லெட்டர் ஒன்று எழுதியிருக்காருல, அது விஷயத்துக்கு எந்த சொல்யூஷனும் அந்த ஆள் போயிட்டார். கரெக்டாக அந்த பத்திரப்பதிவு முடிச்சதுக்குமே அவர் ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பி விட்டீங்க. அவர் தான் எஸ்கேப் ஆக ஒரு லெட்டர் எழுதுறாரு. அப்போ இவருக்கும் தெரியும், மாவட்ட பதிவாளர் தெரியுமா, 100 கோடி ரூபா சொத்து. அவர் மாவட்ட பத்திரப்பதிவாளர் இருப்பார் இல்லையா, அவரை கைது பண்ணு. 2ஆம் தேதி எழுதுறதுக்கு 6ஆம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ அவரை கைது பண்ணு. ஏன்னா இந்த பத்திரப்பதிவு பண்ணார்ல அந்த சப் ரிஜிஸ்டர், அவருக்கு மட்டும் விஷயம் தெரிவிக்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் மேலேருந்து யாராவது ஆணை கொடுத்தாதான். இன்னொன்று சொல்லவா, 100 கோடி ரூபா சொத்து சிறையை சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்னதாக ஒரு நோட்டை மாவட்ட அதிகாரிகளுக்கு போடுவாங்க. நிச்சயம் இவர் போட்டிருப்பார், போடாமல் பண்ண முடியாது. மேலிருந்து சொல்லாமல் இந்த பத்திர பதிவாளர் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திர பதிவாளர் இல்லையா, அவருக்கு கடிதமும் போயிருக்கு, இவரும் இன்டிமேஷன் கொடுத்துருப்பாரு. அதையும் தாண்டி பத்திரப்பதிவு பண்ணுங்கன்னு ஏன் ஆர்டர் போட்டான்? யார் ஆர்டர் போட்டது? அந்த மர்ம நபர் யாரு? அதை சொல்லு. இப்போ வரேன். இந்த ஆதாரம் சொல்லக்கூடிய இன்னொரு பூதாகரமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது 2 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து தப்பு நடக்குது. கரெக்டா? அதாவது கோவில் நிலம், இது இந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்டது, ரைட்டு. நிலம் சம்பந்தப்பட்டது, அப்போ பத்திரப்பதிவு துறை சம்பந்தப்பட்டது. 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு குற்றத்தை நிகழ்த்துது. ஏன்னா இதுலேருந்து அதுலேயோ அதுலேருந்து இதுலேயோ ஈஸியாக லீக் ஆயிரும். 2ல் எங்கேயோ வரல லாக் ஆயிரும். இந்த டிபார்ட்மெண்ட் அதோட ஒத்துழைக்கிறனாலையோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் இதில் சிக்கல் இருக்கிறனாலையோ ஒத்துழைச்சு போகாது. 2 டிபார்ட்மெண்ட் இந்த விஷயத்தில் ஸ்மூத்தாக என்ன இருக்குது. அப்போ இது 2லையுமே இன்ஃப்ளூயன்ஸ் காட்டக்கூடிய ஏதோ ஒரு நபர், மர்மமான நபர் மேலே இருக்கார். கேட்டா வாதத்தலாம் முன் வைக்கிறேன். அந்த மர்மமான நபர் யார்? இதில் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த மாரிமுத்து தான். டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார்கள். இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு காரணமே 2 பேர் தான் இருக்க முடியும். ஒன்று துறை சம்பந்தப்பட்ட செயலாளர், இன்னொருத்தர் அமைச்சர். இந்த முக்கியமான பொறுப்புக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறது இந்த 2 பேரில். அப்படியே அவர் செயலாளர் பண்ணால் கூட அமைச்சருக்கு தெரிவிக்காமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனவே அமைச்சர் 100% இதுக்கான நாலேஜ் இருந்திருக்கும். இந்த இடத்துல உங்கள் மேலே டவுட்டே வருது. பதில் சொல்கிறத விட்டுட்டு இன்னொன்று நம்ம பிரச்சனை இல்லையா, 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு மர்ம நபர் தேவை. அப்போ தான் தேடும்போது இன்னொருத்தர் சிக்கிறார். அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது. இந்த அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, அவருக்கு ஆளினால் அழகுராஜன் ஒரு ஆள் இருக்கார். அதாவது எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் குமரகுருபரன். அந்த குமரகுருபரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்து அறநிலையத்துறைக்கு செயலாளர். ஓகே, அங்கே இருக்காரு. அவர் எடுத்து பார்த்தா அவர் இன்னொன்றுக்கும் செயலாளர். அது என்ன அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்துச்சா, எல்லாம் வந்துச்சா வெளியே. அப்போ பத்திரப்பதிவுத்துறைக்கும் குமரகுருபரன் செயலாளர் அந்த ஐஏஎஸ், இந்து அறநிலையத்துறைக்கும் அந்த ஆள் தான். அப்போ 2மே டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவரால் தான் அதிகமாக முடியும். கேள்வி வந்துருச்சா? அப்போ அவரையும் சேர்த்தல. அப்போ இந்த வழக்கில் அந்த பத்திரப்பதிவு செஞ்ச அந்த நபர், அந்த மாவட்ட பத்திரப்பதிவாளர், அந்த மாரிமுத்து அந்த ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் உலகில், இவங்க எல்லா பேருமே எந்த இடத்துலையாவது உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிருக்கும். யார்? அமைச்சர். ஏன்னா இப்போ எக்ஸ்பைரி டேட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆள் நம்ம ஆள் ரமேஷ். முறுக்கு எப்படி செஞ்சீங்க? முறுக்கு இதில் தான் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குற ஆள். உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்போ மக்கள் கேட்க மாட்டானா? கேட்பானா மாட்டானா? அப்போ இது இல்லைங்க ஐஏஎஸ்ஸே போயிட்டாரு அப்படின்னா உனக்கு வேலை பார்க்க தகுதி கிடையாது. உனக்கு 2 தான். இது எல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னா அதை ஒத்துக்கோ. ஆனால் அப்போ நீ தகுதி இல்லை. நீ என்ன பண்ணுற, பாக்கெட்டில் முறுக்கு போடுறது, அதிரசை போடுறது, அதை செக் பண்ணுறதுக்கு போயிரு. ஏன்னா அமைச்சராக தகுதி இல்லை. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நினச்சா அப்போ சிறைக்கு போயிரு. எனக்கு தான் சொல்லாங்க, நான் பதவி விளையிடுறேங்க, தெரியாத தப்பு பண்ணிட்டேங்க, இது தெரியாமல் நான் கையெழுத்து போட்டேன், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் அந்த அதிகாரியை நம்பி கையெழுத்து போட்டேன், இருக்கலாம். அவ பதவி விளையுது. இதுதான் மரியாதை. இதை சொன்ன பொத்துக்கிட்ட எங்கேருந்து கோவம் வருது? இப்போ போங்க, இல்லை போங்களேன், நீதிமன்றம் தாராளமாக போங்க, வழக்கு தாராளமாக பதிங்க, இல்லை உங்கள் காவல்துறையில் வச்சு வழக்கு பதிவு பண்ணுங்க. சிறைச்சாலை போகிறதோ 4 நாள் 3 நாள் போகிறதோ 1 வாரம் போகிறதோ பிரச்சனையே கிடையாது. அதை பார்த்து பயந்து ஓடுற கும்பலாக இருக்குது, ஓடுனதே கிடையாது. இதெல்லாம் சிக்கல். விஷயம் கேட்ட கேள்விக்கு பதில். நீ தப்பு பண்ணுவீங்க, உன் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தப்பு பண்ணுவான். 30,000 மேற்பட்ட கோயில்களுக்கு
ஒருவேளை தீபம் ஏற்றுறதுக்கே வழியை கடை வக்கு இல்லாமல் இருக்குது. கோவில் சொத்து 100 கோடி ரூபா சொத்து, அந்த ஆட்டையை போட்டு போவேன், வேடிக்கை பார்க்க சொல்றியா? எனவே கேள்வி கேட்போம். இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் ஆகிற கதையே கிடையாது. எந்த உருட்டினாலும் சரி, மக்கள்கிட்ட பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட அடுத்ததில் தர்மடி வாங்குவீங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், எலெக்ஷனில் தர்மடி வாங்குவீங்க. ஏன்னா எந்த மாற்றம் கிடையாது. பரவாயில்ல, 2025 திமுக போது அநியாயம் நடக்கலை. ஏன்னா அந்த சொத்தை மீட்டு கொடுத்தால அந்த இடத்துல திமுக கவர்மெண்ட் இருந்துச்சு. அவன் ஏன் இந்து எதிராக செயல்படுற மாதிரி தோணும், அவன் இந்து எதிராக செயல்படுற மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க கவர்மெண்ட்டில் ஏதோ லேண்டை மீட்டு கொடுத்தாங்க. நீ வந்ததுக்கப்புறம் எழுதி தள்ளுறியே, இனாம் இந்த 3000 கோடி, இந்த 1000 கோடி, இந்த 100 கோடி ரூபா சொத்து, எல்லாம் கேள்வி கேட்டால் வழக்கு பதிவு போடுவேன். நல்லா இருக்கு, சூப்பர். ஆக பதிவோட இறுதியாக ரமேஷ் அவர்கள் வழக்கு போடுவேன் அது இதுன்னு ஐயோ பயமாக இருக்குது. முடிஞ்சால் போட்டுக்கோங்க, அப்படிலாம் கவலையே கிடையாது. எங்கள் கேள்விக்கு பதில். எனவே பதிவோட இறுதியாக ரமேஷ் வழக்கு போடுறோன்னா தாராளமாக போட்டுக்கோங்க, எந்த ஆட்சியும் கிடையாது, வாழ்த்துக்கள். ஆனால் அந்த அதிகார தோரணை, இந்த திமிருத்தனம், இந்த இதையெல்லாம் இந்த எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, என்ன மருத்துவமனையில் அந்த வண்டி தள்ளி போனால் 100 ரூபா வாங்கினான், அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் இவர் வந்ததுமே. பெரிய இவர் இவைகளை பிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய முதல்ல இருக்காங்க, அவைகளை பிடிக்க துப்பு இல்லை, ஒன்றும் இல்லாத ஏழை, அதை அங்கே போய் 100 ரூபா வாங்கிட்டு அவனை காலி பண்ணு. அது ஒரு பெருமையாக இவர் ஊரெலாம் சுற்றி இருந்தாப்ல. எனவே வந்ததும் பதவி வந்ததுமே மண்டைக்கு திமிர் அதிகமாக போய் ஆடின முதல் ஆள் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தான். அந்த திமிர உச்சரத்தில் இன்னைக்கு அதிகார திமிரையும் சேர்த்து கட்டுறாப்புல, எல்லாத்தையும் சேர்த்து அடக்குவார், எல்லாத்தையும் சேர்த்து அடங்கும் நான் சொல்கிறேன். எனவே பதிலை கொடுங்க, உங்கள் உருட்டல் மேட்டில் தனியாக வச்சுக்கோங்க.